வணக்கம் மக்களே. வங்கி கணக்குகள் வைத்திருப்பவர்களுக்கு ரிசர்வ் வங்கி மிக மிக முக்கியமான 2 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் குறித்த விதிகளில் ரிசர்வ் வங்கி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இது உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்மில் பலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருக்கக்கூடும். அவற்றில் சிலவற்றை நாம் பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுவிடுவோம். ஒரு சில வங்கி கணக்குகளை மட்டுமே நாம் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருப்போம். இந்த நிலையில் 10 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் குறித்து புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளது. 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளில் உள்ள நிதி ரிசர்வ் வங்கியால் பராமரிக்கப்படும் DEA என்ற நிதி அமைப்புக்கு மாற்றப்படும். இந்த DEA என்பது வங்கிகளில் டெபாசிட் செய்பவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நிதி ஆகும். டெபாசிட் செய்வதை ஊக்குவிப்பதற்கும் பிற முக்கிய நோக்கங்களுக்காகவும் இந்த DEA நிதி பயன்படுத்தப்படுகிறது. புதிய விதிகளின் அடிப்படையில் செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியாக வாடிக்கையாளர்களின் KYC புதுப்பிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த KYC புதுப்பிப்பின் போது வீடியோ முறையில் வாடிக்கையாளர்களின் அடையாள முறைகள் காணப்படும். KYC புதுப்பிக்கப்படாத சூழலில் வங்கி ஏற்கனவே உள்ள, அதாவது செயல்பாட்டில் 10 ஆண்டுகளுக்கும் மேல் செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பான சுற்றறிக்கையை ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வங்கி கணக்கை எந்த ஒரு செயல்பாட்டிலும் இல்லாமல் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க ரிசர்வ் வங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டை மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அக்கௌண்ட் ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே சில அக்கௌண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தவே மாட்டோம். அதை மறந்து அப்படியே விட்டுருவோம். ஒரே ஒரு வங்கி கணக்கை மட்டும் அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் யாரெல்லாம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வங்கி கணக்கை செயல்பாட்டில் இல்லாமல் வச்சுட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் இத்தனை இருக்குது அப்படின்றத நம்மளே மறந்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி மறந்தவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வகையில், அதாவது உங்ககிட்ட இந்த வங்கி கணக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இது செயல்பாட்டில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காகவே முக்கியமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் பார்த்திங்கன்னா நிறைய வரும். ஃபைனு அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு மற்ற அக்கௌண்ட்ஸை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.